Hello everyone, நம்ம factorization எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ நமக்கு இந்த இடம் இந்த -2 +2 க்கு தான் நம்ம factorize கண்டுபிடிப்போம். இப்போ இந்த +2 இங்க பிளஸ் இருந்து இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுனா நமக்கு வரப்போற ஆன்சர் ரெண்டுமே மைனஸா இருக்கும். சோ 2 எந்த டேபிள்ல வரும்? 1 2s are 2. நம்ம அப்ப இது மைனஸ் ரெண்டுமே மைனஸா இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி மைனஸ் சைன் பண்ணுவோம். சோ -3. நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்ப இது எப்படி எழுதலாம்? x -1 x -2. again அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இது வந்து 6 இருக்கு +6 க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருந்துச்சுனா நம்ம என்ன சொன்னோம் ரெண்டுமே மைனஸ் ஆயிடும் சோ 6 எந்தெந்த டேபிள்ல வரும் 1 6 ஆர் 3 2s ஆர் நமக்கு ரெண்டுமே மைனஸா இருக்கு அப்ப நம்ம ஆட் தானே பண்ண போறோம் இத ஆட் பண்ணா 5 வரணும் நம்ம இதே ஆட் பண்ணா நமக்கு 7 ல வரும் சோ வந்து 3 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5 வருமா சோ -5 ஆன்சர் வந்துச்சு அப்ப இத எப்படி எழுதிக்கலாம் x -3 x -2 next இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு ஆனா இங்க பிளஸ் இருக்கு நமக்கு இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படினாலே அதாவது -12 னு இருந்துச்சுனா இங்க மைனஸ் இருந்தாலே 1 பிளஸ் 1 மைனஸா இருக்க போகுது 12 எந்தெந்த டேபிள்ல வரும் 1 12s ஆர் 3 4s ஆர் 4 3s ஆர் இது ரெண்டுமே 1 தானே நமக்கு சோ வந்து 4 ஐயும் 3 ஐயும் நமக்கு இங்க 1 பிளஸ் 1 மைனஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணுவோமா சோ 4 ல 3 போச்சுனா 1 சோ இங்க 1 இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப பெரிய நம்பரோட சைன் நமக்கு என்னவா இருக்கணும் பிளஸ்ஸா இருக்கணும் பெரிய நம்பர் என்ன 4 பிளஸ்ஸா இருக்கணும் அப்ப 4 3s are 12 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இதே இது அடிஷன்ல நமக்கு இது என்னவா வரும் பிளஸ்ஸா வரும் +1 because பெரிய நம்பரோட சைன் என்னது நமக்கு பிளஸ் 4 ல 3 போச்சுனா 1 இங்க நமக்கு என்ன சொன்னோம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் -6 இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படினாலே 1 + 1 மைனஸ் தான் வரும் இதே இங்க பிளஸ் இருந்துச்சுனா ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும் ரெண்டுமே மைனஸா இருக்கும் இல்லனா ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும்னு அர்த்தம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் இருந்தால் இதே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இருந்துச்சு அப்படினா 1 + 1 மைனஸா இருக்குன்னு அர்த்தம் இவ்வளவுதான் நமக்கு இதே அடிஷன்ல வந்து நமக்கு அடிஷன் பண்ணும்போது 1 + 1 அடிஷன் 1 மைனஸ் இருந்துச்சு அப்படினா நமக்கு ஆன்சர் என்னவா வரும் பெரிய சப்ட்ராக்ட் தான் பண்ணனும் பெரிய நம்பரோட சைன் எதுவோ அத போடணும் இதே பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸா இருந்துச்சுனா மைனஸ்னு போடணும் பெரிய நம்பரோட சைன் பிளஸ்ஸா இருந்துச்சுனா நம்ம பிளஸ்னு போடணும் இப்போ இது வந்து -6 இது பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்கு நமக்கு பிளஸ்ஸா இருக்கு +1 இங்க 1 இருக்குன்னு தானே அர்த்தம் சோ 1 6 ஆர் 3 2s ஆர் 3 2s ஆர் 6 வருமா சோ இங்க சப்ட்ராக்ட் தான் பண்ண போறோம் 3 ல 2 போச்சுனா 1 நமக்கு ஆன்சர் வரும் ஆனா பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்கணும் பிளஸ்ஸா இருக்கணும் அப்ப 3 2s ஆர் பெரிய நம்பர் 3 தானே 3 ல 2 போச்சுனா நமக்கு 1 அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் x + 3 x -2 இந்த இது எப்படி எழுதிக்கலாம் x + 4 x -3 நெக்ஸ்ட் ரெண்டுமே நமக்கு மைனஸா இருக்கு அப்படினா நம்ம கண்ணை மூடிட்டு இங்க மைனஸ் இருந்துச்சுனாலே நம்ம வந்து என்னவா வரும் 1 + 1 மைனஸா தான் இருக்கும் இது என்னன்னா நம்ம சொன்னோம் 3 2s சொன்னோமா ஏனா இங்க சப்ட்ராக்ட் தானே பண்ண போறோம் இங்க 1 தானே இருக்கு இங்க நமக்கு மைனஸ் இருக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கு மைனஸ் இருக்கு அப்ப பெரிய நம்பர் என்னவா இருக்கணும் மைனஸ் அப்ப 2 3s are 6 3 ல 2 போச்சுனா நமக்கு -1 ஆன்சர் கிடைச்சுச்சா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் x + 2 x -3 இந்த இடத்துல மைனஸ் இருந்தாலே கண்ணை மூடிட்டு 1 + 1 மைனஸ் தான் வரும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இங்க 2 வந்திருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாம் x க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்ப 1 இருக்குன்னு தானே அர்த்தம் சோ 1 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் ஆனா இங்க என்னவா இருக்கு 2 இருக்கு அப்ப என்ன பண்ணனும் இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணனும் -20 * 2 பண்ணனும் பண்ணோம்னா -40 -40 க்கு தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஆட் பண்ணா என்ன வரணும் +3 இங்க மைனஸ் இருந்தாலே என்ன சொன்னோம் 1 + 1 மைனஸா இருக்க போகுது பெரிய நம்பர் என்னவா இருக்க போகுது பிளஸ்ஸா இருக்க போகுது 40 எந்தெந்த டேபிள்ல வரும் நமக்கு 10 4s are 40 நெக்ஸ்ட் 8 5s are 40 5 8s are ரெண்டுமே சேம் தானே 5 8s are 8 5s are சேம் தானே சோ 40 நமக்கு ஆட் பண்ணா என்ன வரணும் 3 வரணும் சாரி சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஏனா சப்ட்ராக்ட் தானே 1 + 1 மைனஸ் தான் நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ண போறோம் 8 ல 5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3 வந்துருமா சோ அப்ப நம்ம இதுதான் எடுக்க போறோம் 8 பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்கணும் பிளஸ்ஸா இருக்கணும் சோ 8 5s are நம்ம
2ஆல மல்டிப்ளை பண்ணோம்ல அதே 2ஆல டிவைடும் பண்ணணும். ரெண்டுக்குமே டிவைட் பண்ணணும். 1 2s are. இது வந்து டிவைட்ல இருக்கமோ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் தானே. ஸோ 4. அப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு நமக்கு +4. இது வந்து -5/2. இப்போ இந்த +4 -5/2 இது எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க x + 4 இது அப்படியே எழுதிடணும். நம்ம எப்பயும் போல பிளஸ் இருந்து +4 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம x + 4 எழுதுவோம்னு அந்த மாதிரி எழுதிடணும். ஆனா இங்க டிவைட்ல 2 இருந்துச்சு அப்படின்னா அது எங்க போடணும் நம்ம xக்கு முன்னாடி போடணும். 2x - 5 இப்படி எழுதணும். 5/2 அப்படின்னு இருக்கிறத எப்படி எழுதணும் இந்த 2 xக்கு முன்னாடி வரணும். 2x மைனஸ் மேல உள்ளதை அப்படி எழுதிக்கோங்க -5. உங்களுக்கு புரிஞ்சுதா?